அக்ஷராணி. அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு ழ் ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. வெரி குட், நல்லா வாசிங்க சுவாமி. அடியே. அடுத்தது சாந்தினி மகாதேவன்மா ஹல் அக்ஷராணி கான்சனன்ஸ் வாசிங்கோ. சார் கொஞ்சம் பெருசா எழுத்து. ஆக்கறம்மா. இப்ப இது ஜூம் ஆயிருக்கா, தெரியறதா? தெரியுது. க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந ட ட ட த ந ப ப ப ப ம ய ர ல வ ஷ ச ச க ள த்ர ய அப்புறம் என்ன சார்? கேக்குதா? இப்பதான் சார் கேக்குறது. ல ஆமா ல ஷ ஷ த்ர ஞ ஷ்ர. சரியா? அந்த திராவம் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா? ஆமா ஆமா. அந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே, வெரி குட் வெரி குட். சார் ப்ரொனன்சியேஷன் சரியா இருந்தா சார்? ஆமா, நான் சொல்றது ப்ரொனன்சியேஷன் சரியா இருந்ததா? ப்ரொனன்சியேஷன் நிதானமா வருமா, நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. நான் சொல்றேன், கவலையே படாதீங்க. சரியா? ஓகே, வெரி குட் வெரி குட். அடுத்தது காயத்ரிமா, நீங்க இந்த அக்ஷரங்கள் வாசிக்கிறீங்களா? இக் பிளஸ் அ க. இக் பிளஸ் அ க, இக் பிளஸ் ஆ கா, இக் பிளஸ் இ கி, இக் பிளஸ் இ கி, இக் பிளஸ் உ கு, இக் பிளஸ் உ கு, இக் பிளஸ் கிரு கிரு, இக் பிளஸ் ரு இக் பிளஸ் ரு கிரு ரு கிரு, இக் பிளஸ் ரு கிரு, இக் பிளஸ் லிரு கிளிரு, இக் பிளஸ் ஏ கே, இக் பிளஸ் ஏ. அது ஏ இல்லையே. ஏ இக் பிளஸ் ஐ கை, இக் பிளஸ் ஓ கோ, இக் பிளஸ் ஔ கௌ, இக் பிளஸ் அம் கம், இக் பிளஸ் அஹ கஹ. வெரி குட், நல்லா வாசிங்க. இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 4 அக்ஷரங்கள் வாசிங்க இல்லையா? இங்க பாருங்க, நான் இந்த கை மாதிரி சிம்பிள் வருது, தெரியுதா? தெரியுது. இந்த 4 அக்ஷரங்கள் 1 2 3 4, இந்த 4 அக்ஷரங்கள் மட்டும் தீர்க்கமா வாசிக்கும். புரியுறதா? தீர்க்கம்னா என்னது? லாங். புரியுறதா? பிளஸ் ஏ கே, பிளஸ் ஏ கே, இக் பிளஸ் ஐ கை, இக் பிளஸ் ஓ கோ, இக் பிளஸ் ஔ கௌ. வெரி குட், நல்லா வாசிங்கம்மா.